கூட்டணி கட்சியில் சொல்றாரு முக்கியமான விஷயம். சோஃபா மாடல்னு வேற யாரும் சொல்லியிருந்தா கூட நமக்கு பிரச்சனை இல்லை. எங்க கூட இருந்தாங்க, சோஃபா வந்துச்சு, கிளம்பி போயிட்டாங்க. பார்த்தா அவன் பானிபூரிக்கு விலைக்கு போற மாதிரி தெரியுதா? நீ ரஸ்னா படுக்க போறோம்னு நினைச்சா ரஸ்னா போயிட்டு 2 ரூபா, பானிபூரி 15 ரூபா. பொழந்துட்டு போயிட்டு அப்படியே. அப்ப காசுக்கு விலை போகிறவர்கள் அப்படிங்கிற துணியில வந்து திரு உதயநிதி சொன்ன என்ன கணக்கு? அப்ப நீங்க அதுக்கு தான் 15 கோடி கொடுத்தீங்களா 2021ல? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அப்போ நீங்க கொடுத்த சோஃபா தானா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. இன்னைக்கு சில பேர் சோஃபா வந்த உடனே நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூட குனி வச்சு அடி குனிடா. இனிமே சொல்லுவியா? அப்ப நீங்களே லிக்விட் கேஷா நீங்க கொடுக்கும்போது அக்கவுண்ட்ல அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது என்ன கணக்கு? ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சி பணம் கொடுத்தா என்ன வரலாறு? சரி விடுங்க. இந்த மாதிரி போட்டி ஒண்ணுதானா இல்ல மொத்தம் 2? சரி, ஒண்ணு எனக்கு வந்துருச்சு, ஒண்ணு உங்களுக்கு. ஏன் வேலை இல்ல அடிக்கிறீங்க? என்ன காரணத்துக்காக? அப்ப நீங்க கொடுத்தது அது பணம் கொடுத்துதான் அவங்களை தக்க வச்சீங்களா? வாழ்க்கையில பணம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு நாள் பணம் மட்டுமே முக்கியம் இல்லைன்னு தோணும் போது செஞ்ச தப்புக்கள்லாம் என்ன பண்ண போறேன்? இதுவும் வேண்டுமடா எனக்கு, இன்னமும் வேண்டுமடா. எங்க அண்ணன் வீரபாண்டி அழகா கேட்டார், நாங்க மட்டுமா வாங்கணும், எல்லாரும் வாங்கினாங்க, எங்களை மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க அழகா கேட்டார். நியாயமான கேள்வி கேட்டார். அப்ப நீங்க எதுக்கு 15 கோடி கொடுத்தீங்க? எதுக்காக கொடுத்தீங்க? நீ ஏதோ சின்ன பையன் டெவலப் ஆகட்டும்னு கொடுத்த. அந்த பணத்துக்கு யார் டாக்ஸ் கட்டது? நான் கட்டுறேன், நான் கட்டி தொலைக்கிறேன். அப்ப சோஃபா வந்துச்சு, இவங்க கிளம்பி போனாங்கன்னு சொல்லி உங்களுடைய கூட்டணி கட்சியில அசிங்கப்படுத்துறீங்க. நாளைக்கு எப்படி உங்களோட கூட்டணி திரும்ப வருவாங்க? நான் உதவாக்கார இவனை காலை கழுவி குடினியே, இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? பேரிடர் காலம் தமிழகத்திற்கு வந்திருக்கு அப்படின்ட்டு இப்ப ஏற்பட்டிருக்கிற தாவேகா அரசோட அந்த டோட்டல் அமைந்திருக்கிறது. தாவேகா ஆட்சிக்கு வந்திருப்பதையே பேரிடர் காலம் அப்படின்னு விமர்சிக்கிறார். ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? 55 நாள்ல ஒரு பேரிடர் வந்து எங்க வந்துருச்சு? தாவேகா பதிலடி கொடுத்துருக்கு. நம்ம வந்து திமுக கிட்டாங்க பேரிடர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏவா வேலை பார்த்தா சிங்கப்பூர்ல நெஞ்சு வலிக்குது, ஹார்ட் அட்டாக்கு, கிட்னில ஏதோ பிரச்சனையா இருக்குன்ட்டு அவர் அங்க உட்காந்துக்கிறாப்பல. செந்தில் பாலாஜி எங்க இருக்கிறாருன்னு, எந்த ரூபத்தை இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியல. ஏண்டா இந்த விஜய தொட்டோம்? ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம்? நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு, நிர்வாகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நிதானம் தெரிகிறது. நம்ம வந்து உடனே பரிசுத்தாவி ஆயிட்டாங்கலாம் சொல்றதுக்கு இல்லை. நமக்கு வந்து பதவி உயர் ஈபில நம்ம கண்கூடா பார்த்தோம். பதவி உயர் வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு பதவி உயர் கொடுத்துருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துச்சு, வந்து கையெழுத்து போட்டு போங்க அப்படின்னு. அது வந்து ஒரு பேர் எதிர்ச்சி ஆச்சுன்னா அதுக்கான காசு ஒழுங்கு தெரியும். எல்லாமே டிரான்ஸ்பரண்டா பண்ணது. சமீபத்தில் AD2D வந்து ஒரு 300 பேருக்கு ஆர்டர் போட்டது வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி, மிகப்பெரிய நிகழ்வுங்க. இந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இதெல்லாம் நடந்ததே கிடையாது. இது நடந்திருக்கு. இது உண்மையில சொல்ல போனா கனவா நிஜமான்ற அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வளர்ச்சியை காண போகுதுன்றதுல எங்களுக்கு எல்லாம் சந்தேகமே கிடையாது. குறிப்பா இளைய தலைமுறை வந்து மிக சிறப்பா சந்தோஷமா இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா இப்படி ஒரு ஆட்சியை தான் நம்ம ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தோம். இது ஒரு மறுமலர்ச்சினே சொல்லணும். தமிழ்நாட்டுக்கு இது ஒரு மறுமலர்ச்சினே சொல்லணும். தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு இது ஒரு மறுமலர்ச்சியா தான் நாங்க பாக்குறோம். வாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒன்னு கொடுப்போம். திஸ் இஸ் a new beginning. லஞ்சம் கொடுத்து பணம் பறிபோனவர்கள் யாராக இருந்தாலும் இந்த இமெயிலுக்கு புகார் அளியுங்கள்னு அறிவிப்பு இருக்காரியா. வாங்கி தரேன்றாங்க பணத்தை. நினைச்சு பார்க்க முடியுமா? திமுக அதிமுக 2 தரப்பும் ஐயையோ இந்த அரசு ஆபத்து, மக்கள் லஞ்சம் கொடுக்காம பழகிட்டாங்கன்னா திருப்பி நம்ம கிட்டே லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு, இது நல்லதுக்கு இல்ல, ஒழிச்சு கட்டு. ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஒண்ணு நீங்க இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். புதுசா ஒரு சக்தி வந்துடக்கூடாது. என்னைய சொல்ற? நாட்டுக்கு நல்லது பண்றதுன்னு சொல்லிக்கிட்டு புதுசா எவன் வந்தாலும் சரி அவனை நாம நசுக்கணும். நம்ம கண்கூடா பார்த்தோம். பள்ளிக்கல்வித்துறையில வந்து பள்ளிகளுக்கான அந்த அனுமதி அது வந்து கிளியரா வச்சுக்கிற பார்த்தோம். கிராமப்புற குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கும் பள்ளிக்கூட முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் லஞ்சம் கேட்கப்பட்டதாக அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சோ இந்த மாதிரி வந்து இதற்கு முன்னாடி வந்து ஒன்னொன்னுக்கு வந்து இத்தனை லட்சம் இத்தனை கோடி இத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு இருந்த இடத்துல இப்ப வந்து அப்படி இல்லைன்னு சொல்லி ஒரு கேள்விப்படுறதே. டில் டேட்டுக்கான இந்த 55 நாள் வரலாற்றுல வந்து தமிழக அரசு ஒப்பீட்டளவில் முந்தைய அரசுகளோடு சிறப்பாக தான் செயல்படுறதுல மாற்றுக்கிறது. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. பேரிடர் காலம் அது வந்து கலப்புரர் காலத்தை இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ் வரலாற்றுல பாத்தீங்கன்னா கலப்புரர் காலத்தை இருண்ட காலம்னு பதிவு பண்ணாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பேரிடர் காலம் சொல்லி சொன்னீங்கன்னா அதை வந்து யாரும் ஏற்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இல்லைன்னு காமன் மேனுக்கே புரிஞ்சிருக்கு. ஒரு கல்யாணம் பண்ணுனா 10 மாசம் ஆயிதான் குழந்தை பெக்க முடியும். உடனே பெத்து கொடுங்க, எப்படி பெத்து கொடுக்க முடியும்? கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றணும்னா அவருக்கு டைம் செய்யட்டியா ஒன்னும் அவசரம் இல்லை. நாங்க ஜனங்க செத்து போயிட மாட்டோம். இவ்வளவு நாள் அவர் ஆட்சிக்கு வராதுக்கு முன்ன எப்படி இருந்தோமோ அப்படியே இருப்போம். எங்களுக்கு அந்த பணத்தை பத்தி பெரிய பிரச்சனையே கிடையாது. நீங்க ₹2.70 வாங்கக்கூடிய ஒரு மின்சாரத்தை ₹21 கொடுத்து வாங்க வேண்டியது பிட்டிங்ல போட்டு வாங்குறது. நீங்க வந்து மத்திய தொகுப்புல இருக்கக்கூடியது. அவருக்கு அளந்தது 10 கிலோ, அடிச்சது 2 கிலோ, முதலாளிக்கு லாபம் ₹30. இதை இல்லாம எழுதி வச்சு இன்னைக்கு சில பேர் சோஃபா வந்த உடனே நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா நீங்க அத்தனை பேரும் நாங்க என்றைக்கும் கழகத்தோடு இருப்போம்னு உறுதியோடு வந்திருக்கிறீங்க. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கும் கழகத்திற்குமான அந்த உறவை யார் நினைத்தாலும் பிரிக்க முடியாது. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற? போடா. அதுலயே வந்து சிறுபான்மை மக்கள் வேற நிறைய ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க எப்போ சிறுபான்மை மக்களுக்கு துணையா இருப்போம் சொல்லி சொல்றாரு. சிறுபான்மை மக்கள் வந்து ஏதாவது சோஃபா போச்சா அப்படிங்கிற சொல்லுவாரான்னு பாக்கணும். ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. 50 வருஷத்துக்கு முன்னால் கதை வேறு சார். இன்றைய இளைய தலைமுறை தான் உங்களை தூக்கி எறிஞ்சிருக்கு. உங்கள் தலைவரே தோற்றுருக்காரு. அதை பற்றின ஒரு சுய பரிசோதனை இல்லாமல் தினமும் கவர்மெண்ட்டுக்கு ஆட்சி கவுந்துரும்னா நானும் சொல்லிட்டே இருக்கேன் சுமாரான்னு கேக்குறியா? இது ஆரோக்கியமானது அல்ல. இது மேலும் மேலும் திமுகவை மக்கள் மத்தியிலேருந்து அந்நியப்படுத்தும். நீங்கள் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற 59 போய் வந்து இன்னமும் பாதியாக போய் நிற்க போகுது. சின்ன பொடி பசங்களை ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு நான் தாக்கம் மேடம். பாருங்க மேடம், என்ன மேடம் பண்ணுவீங்க? இந்த ஆட்சி கவிழ்ந்து விடுகிறது என்றே ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொள்வோம். அடுத்து நீங்களா வரப்போறீங்க? சத்தியமாக நீங்கள் வரமாட்டீங்க. இப்போ இருக்கிற 59 பாதியாக குறையும், என்ன முக்காவாக குறையும். 30 சீட்டு கீழே போவீங்க. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. கவிழ்றப்ப கவிழ்ந்துட்டு போகுதுங்க. டெய்லி எந்திரிச்சோன்னா சுப்ரபாதம் சொல்கிற மாதிரி அதை ஒரு தடவை சொல்லிக்கிறீங்க. இது வரைக்கும் ஓட்டு போட்ட மை காயில் இன்னமும் ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது நமக்கு. 100 தடவை கவுந்துரும். அதுக்குள்ள 100 தடவை கவுந்துரும்ட்டீங்க. 60 நாள் 100 நாள் ஆகல 100 தடவை சொல்லிட்டீங்க. இளவு வீட்டுல பொம்பளையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.